Dr. Srivarmas. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களை சந்திப்பது வழக்கம். ஆனால் 2 வியாழக்கிழமையை 2-3 வியாழக்கிழமை தவற விட்டுவிட்டோம். உங்களை நான் சந்திக்கும் பொழுது எனக்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி நீங்கள் இன்னும் நிறைய கேள்வி கேட்கலையே அப்படின்ற வருத்தம் அப்படிதான் எனக்கு ஏற்படுவது. ஆனால் இன்றைக்கு இந்த வியாழக்கிழமை இல்லை, இது திங்கட்கிழமை. திங்கட்கிழமையிலே ஊழல் நண்பர்களை பார்த்ததிலே அதை விழுந்த மகிழ்ச்சி. இந்த கூட்டம் மாநில வன்னியர் சங்கத்தினுடைய முக்கிய பொறுப்பாளர்களுடைய கூட்டம். அதாவது 1980 ஒண்ணுமே பண்ண முடியாது, போக முடியாது. நம்ம கிட்ட லாங்ல வச்சுக்க 20/6/80 இத்தனை வருடங்களாக எல்லாரும் எடுத்தாங்க. சார் என்ன சார் பண்ணுவாங்க எல்லாரும்? நீங்க எடுத்துக்க, தூக்கி தான் எடுத்து வழியில் அந்நிய மக்களுக்கு தொடர்ந்து அவருடைய பிரச்சனைகளுக்கு பல்வேறு போராட்டங்கள் அந்த மக்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கிறோம். 10.5 அந்த மக்களுக்கு கிடைப்பதற்கு மாநாட்டிலே மாமல்லபுரம் மாநாட்டில் சொன்ன மாதிரி ஒரு கடுமையான போராட்டத்தை 10.5 கொடுப்பது என்று சொன்னால் கடுமையான போராட்டத்தை தமிழ்நாடு சந்திக்கும். அதனால அப்படி கடுமையான போராட்டத்தை நடக்காமல் செய்ய வேண்டியது அரசனுடைய கடமை. 10.5 அறிவித்தவர்கள் அந்த வகையில் இப்பொழுது இந்த வன்னியர் சங்கம் தொடங்கிய போது முதல் மாநாடு கருங்கல் பாளையம், ஈரோடு கருங்கல் பாளையம், ஈரோடு கருங்கல் பாளையத்தில் 2வது மாநாடு மேட்டூர். 2வது மாநாட்டிலே மேட்டூரிலே ஒரு ரதம் செய்து இந்த ரதத்திலே மறைந்த பெருந்தலைவர் SS ராமசாமி படையாளர் அவர்களை உட்கார வைத்து அவர் சொன்னார், நீ என் பக்கத்துல உட்காருன்னார். நான் உட்கார மாட்டேன். அவரை உட்கார வச்சு 14 கிலோமீட்டர் நடந்தே போனோம். அப்பொழுது 14 கிலோமீட்டர் நடந்தே சொல்ல போனா அவர் இந்த ரயத்துல உட்கார வச்சு இழுத்து போனோன்னு சொல்லுவான். வேற பாஷையில சொல்லணும், வேற மொழியில சொல்லணும். அந்த அளவுக்கு அவ்வளவு உற்சாகம், அவ்வளவு கூட்டம். அப்பொழுது கருங்கல் பாளையத்திலையும் சரி, மெட்ரோலையும் சரி, அப்பொழுது ஆரம்பிக்கப்பட்ட இந்த வன்னியர் சங்கம் தொடர்ந்து எந்தவித விசிலும் இல்லாமல் சங்கம் என்று சொன்னார். ராமச்சந்திர சொல்றாரு, சங்கமமாவது, சங்கம் என்று சொன்னால் சங்கமமாவது, ஒன்று கூடுவது, ஒற்றுமையாக இருப்பது, உரிமைக்காக போராடுவது, அந்த சங்கம். அந்த காலத்துல இருந்து அவர் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த சங்கமமாவத அந்த அந்த வார்த்தைக்கு ஏற்ப அந்நியர் பண்டம் இன்றைக்கு அதனுடைய செயல்பாடுகள் குறித்து நாங்கள் பேசுவதற்காக, இது மேலும் வலுப்படுத்துவதற்காக, சங்கத்தையும் வலுப்படுத்துவதற்காக, அமைப்பு ரீதியாக வலுப்படுத்துவதற்காகவும், அதோடு வருகின்ற தேர்தலை மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்காகவும் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். வன்னியர் சங்கத்தினுடைய பங்கு என்ன இந்த தேர்தலில், அதை பேசுவதற்காக, கடுமையாக உழைக்க வேண்டும் என்று பேசுவதற்காகத்தான் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம், அழைத்திருக்கிறோம், ஒன்று சேர்ந்திருக்கிறோம்.
இது தொடர்ந்து மாவட்டத்தோடு நடக்கும். மாவட்டத்தோறும் இந்த கூட்டம் நடக்கும். அருள்மொழி வணிக சங்கத்தினுடைய மாநில தலைவர் அருள்மொழி அவர்கள் தொடர்ந்து அதை ஒவ்வொரு மாவட்டமாக நடத்துவார். அவர் என்ன சொல்றார், நீங்களும் வரணும், சரி வரணும்னு சொல்றார். அதனால இதுதான் இந்த கூட்டத்துடைய நோக்கம். அது எப்போதும் நடக்கிறது இல்லை, நடக்காது. அதாவது சில பேர் உங்களுடைய சில பேர் ஊடகங்கள் அந்த ஊடகங்கள் நான் உங்களை சொல்லல, இந்த வந்திருக்கோட சொல்ல ஊடகங்கள் தீன்னு ஒண்ணு, தீன்னா நெருப்பு, அதுல வதந்தின்னு ஒரு வார்த்தை போடுங்க. வதந்தி கடைசியில தீதான் முடியுது. வதந்திய பரப்பறதுக்கு சில ஊடகங்கள் அது யாராவது சொல்லி, ஆமா நாளைக்கு நம்ம அவள் மொழிக்கு 2 குப்பம் சொல்றது ஒரே வாக்கில் 2 குப்பம் சொல்றது அவள் மொழி. அதான் வதந்தி, அதான் வதந்தி. அந்த மாதிரி இந்த வதந்தி எல்லாம் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி கட்சியும் சரி சங்கமும் சரி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கூட்டம் முடியலைங்க சார். அது திடீர்னு இந்த கூட்டத்தில் இல்லை, ஒட்டுமொத்தம் ஒரு பொறுப்பாளர்களுடைய கூட்டம். அதை அறிவிக்கணும்னு சொன்னா எல்லாரையும் கூட்டி பேசி.